அண்மைச் செய்தி. ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது. நில மோசடி வழக்கில் அமலாக்கத்துறையால் கடந்த ஜனவரி மாதம் கைது செய்யப்பட்ட ஜார்க்கண்ட் முன்னாள் முதலமைச்சர் ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் சுசித்ரா நம்மளோடு இணைப்பில் இருக்கிறார். சுசித்ரா, தற்போது இந்த ஜாமீன் மனு குறித்த விவரங்கள். நில மோசடி புகாரில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் ஹேமந்த் சோரனுக்கு தற்பொழுது அம்மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றமானது ஜாமீன் வழங்கி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மிக முக்கியமாக இந்த வழக்கினுடைய விசாரணையின் பொழுது ஜார்க்கண்ட் மாநிலத்தை சார்ந்த பல்வேறு உயர் அதிகாரிகள், செயலர்கள் மட்டுமல்லாமல் அதன் பிறகு விசாரணைக்கு பிறகு ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு உடனடியாக அவர் ஜாமீன் கோரியிருந்த நிலையில் கீழமை நீதிமன்றம் என்பது அவருடைய அந்த ஒரு ஜாமீன் நிராகரித்தது. பின்னர் உச்சநீதிமன்றம் வரை அந்த மேல்முறையீட்டு மனுவான சென்ற நிலையில் மீண்டும் அந்த வழக்கினுடைய விசாரணையை ஜார்க்கண்ட் மாநிலத்தினுடைய உயர்நீதிமன்றத்திற்கே உச்சநீதிமன்றமானது திருப்பி அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் தற்போது விசாரணைக்கு பிறகு அவருக்கான அந்த ஒரு ஜாமீன் என்பது வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கை பொறுத்தளவில் தன் மீதான எந்த ஒரு குற்றங்களும் உண்மையானவை அல்ல, அவை ஆதாரமற்றவை என்ற ஒரு கருத்தை தான் அவர் விசாரணையின் பொழுது ஹேமந்த் சோரன் வாதமாக முன்வைத்தது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சுசித்ரா.